தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய், முதலமைச்சர் விஜய் கூட்டுறவு வங்கிகளில் அடமானம் வைக்கப்பட்டுள்ள 5 சவரன் வரையிலான தங்க நகைக்கடையில் தள்ளுபடி செய்யக்கூடும் என்ற தகவல் மக்கள் மத்தியில் பெரும்பாலானதாக வீசிக்கொண்டிருக்கிறது. எதிர்பார்ப்பையும் எகிரி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு பெண்களின் திருமண நிகழ்வுகளோடு குடும்ப கௌரவத்தோடும் பின்னி பிணைந்த தங்கம் பொருளாதார நெருக்கடி காலங்களில் ஒரு முக்கிய பாதுகாப்பு அரணாக விளங்குவதை இந்த வீடியோ உங்களுக்கு விளக்குகிறது. ஏற்கனவே திராவிட கட்சிகள் முன்னெடுத்த இத்தகைய மக்கள் நல அரசியல் உத்திகளை பின்பற்றி தவிக தலைவர் விஜய் அவர்களும் நடுத்தர மற்றும் ஏழை குடும்பங்களின் நிதி சுமையை குறைக்கும் உணர்ச்சி பூர்வமான அரசியலை முன்னெடுக்க திட்டமிடுவதாக தெரிவிக்கிறது. இந்த திட்டம் தேர்தல் அறிக்கையில் நேரடியாக இடம்பெறவில்லை என்றாலும் பெண்கள் ஆதரவை பெறவும் குடும்பங்களின் மன நிம்மதியை மீட்கவும் இது உதவும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இருப்பினும் இத்தகைய தள்ளுபடிகள் மாநில பொருளாதாரம் மற்றும் வங்கிகளுடைய நிதிநிலையை பாதிக்குமா என்ற சவால்களும் சுட்டிக்காட்டுகிறது. இறுதியில் பெரும் நிதி சார்ந்த முடிவு மட்டுமல்லாமல் சாதாரண மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான ஒரு முயற்சியாக பார்க்கப்படுகிறது. இதை பற்றி தான் முழுமையாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடிங்க. இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா தவிக தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகாததுக்கு முன்னாடி சில அப்டேட் எல்லாமே கொடுத்திருந்தாரு. மக்களுக்கு நான் நன்மை செய்வேன்ட்டு. இப்போ முதலமைச்சர் ஆனதுனால தங்க நகை கடன்களை முழுமையா தள்ளுபடி செய்யணும். டிவிகே தலைவர் விஜயின் 5 சவரன் அறிவிப்புக்கு பின்னணியில் உள்ள சமுதாய பொருளாதாரம் கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட 5 சவரன் வரையிலான நகை கடன்கள் தள்ளுபடி செய்யறதுக்கு பரிசீலனை செஞ்சிருக்காங்க. இந்த திட்டம் நேரடியாக டிவிகே தேர்தல் அறிக்கையிலே இடம்பெறவில்லை. விஜய் கூறியது போல நாங்கள் சொல்லதையும் செய்வோம், சொன்னதையும் செய்வோம் என்ற எதிர்பார்ப்புகள் மத்தியில உருவாக்குகிறது. அறிவிப்பு வெளியாகும் முன்பே மாநிலம் முழுவதுமே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இதுல எகிரி கொண்டிருக்கிறதுங்க. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பொருளாதார ரகசியம் நகை என்பது வெறும் தங்கம் அல்ல, ஆபரணமும் அல்ல. திருமண நினைவு, பெற்றோருடைய அன்பு, குடும்ப மரியாதை, வாழ்க்கை பாதுகாப்பு. தமிழ்நாட்டில் ஒரு குடும்பத்தின் பொருளாதார ரகசியம் வங்கி கணக்கில் இல்லை, வீட்டில் இருக்கும் பெண்களின் நகைகளிலே உள்ளது. அடகு வைக்கப்படும் குடும்பத்தின் கண்ணீர். எந்த ஒரு பொருளாதார சிக்கல் வந்தாலும் முதலில் அடகு அல்லது வங்கிக்கு செல்வது பெண்களின் நகைகள் தான். இதுல பாத்தீங்கன்னா பள்ளி கட்டணம், குழந்தையின் பள்ளி கட்டணம், மருத்துவ அவசரம், திடீர் மருத்துவ செலவுகள். நடுத்தர மற்றும் ஏழை குடும்பங்களுக்கு இது வெறும் சேமிப்பல்ல, குடும்பத்தின் எமர்ஜென்சி பட்ஜெட். விவசாய நஷ்டம், எதிர்பாராத விவசாய பாதிப்புகள், வீட்டு கடன் கட்ட முடியாத பொருளாதார நெருக்கடி. இந்த மாதிரி டைம்ல இந்த நகை கடன் தள்ளுபடி உதவும். கூட்டுறவு வங்கிகள் மக்களின் அடித்தட்டு வாழ்வாதாரம். விவசாயிகள், சிறு வியாபாரிகள், தினக்கூலி குடும்பங்கள், பெண்களின் சுய உதவி குழுக்கள் அனைத்துமே கூட்டுறவு வங்கிகளை தான் சார்ந்திருக்கு. 1960கள் முதல் திராவிட அரசியல் வளர்ந்த காலத்திலிருந்து சமூக பொருளாதார வளர்ச்சி முக்கிய கருவி கூட்டுறவு வங்கி. ஏன் கூட்டுறவு வங்கிகளை விட கிராமப்புறங்களில் சாமான மக்களுக்கு அருகில் இருப்பது குறைந்த வட்டியும் காரணம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க. தமிழகத்தின் நகைக்கடன் என்பது வெறும் பைனான்சியல் இஷ்யூ மட்டும் இல்லை, அது குடும்பங்களின் கண்ணீரோடு இணைந்த எமோஷனல் இஷ்யூ. கடனை அடைப்பது, பொருளாதார நிவாரணம், கடனை அணைப்பது. என் தாலி மீண்டும் வீட்டுக்கு வந்தது என்ற பெண்கள் அடையும் மன நிம்மதி. அதனால நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருக்குங்க. கண்டிப்பா 5 சவரன் வரை இந்த நகைக்கடன் தள்ளுபடியை கொடுக்க போறாங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்திலிருந்தே இதை பார்த்தீங்கன்னா தொடங்கிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் டிவிகேவுடைய உத்தேசமான ஒரு தள்ளுபடிக்கு உண்டான ஒரு அறிவிப்பை வெளியிட போறாங்க. கூட்டுறவு வங்கிகள்ல 5 சவரன் நகைக்கடன் வைத்துள்ளோருக்கு இந்த தள்ளுபடிகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் எகிரி கொண்டிருக்கிறது. பசியை அரசியல் ஆக்கினார் எம்ஜிஆர். சர்வைவல் பாலிடிக்ஸ், உயிர் வாழ்வதற்கான அரசியல். குடும்ப பெண்களின் வேதனையை குறிவைத்தார் ஜெயலலிதா. நகைக்கடன் தள்ளுபடியை ஆயுதமாக பயன்படுத்தினார் ஸ்டாலின். கடன் சுமையில் சிக்கிய குடும்பங்களின் மன நிம்மதியை மீட்பது டிவிகே. எமோஷனல் வெல்ஃபேர் பொலிட்டிக்ஸ், உணர்ச்சிபூர்வமான அரசியல். இலக்கு வைக்கப்பட்ட வங்கி டிவிகேவின் மிகப்பெரிய பலன் பெண்கள் வாக்கு, நடுத்தர ஏழை குடும்பங்கள் தான். அரசியல் ஆய்வாளர்களின் கூற்றுப்படி இருந்தாலும் ஆதரவை வலுப்படுத்த பெண்களின் வாழ்க்கை சுமையை குறைக்கும் இந்த தள்ளுபடி வேகம் கண்டிப்பா இருக்கும். கொரோனாக்கு பிந்தைய நெருக்கடி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப விலைவாசி உயர்வு, விவசாய நஷ்டம், வேலைவாய்ப்பு குறைவு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்களில் பெண்கள் தங்கள் திருமண நகைகள் மற்றும் குடும்ப பாரம்பரிய நகைகள் அடகு வைக்கும் துயர நிலை
அதிகரித்துள்ளது. அதனால இந்த நகைக்கடன் தள்ளுபடியை டிவிகே தலைவர் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்புமா இருக்கு. கண்டிப்பா ஒரு 12 வங்கிகள்ல இந்த நகைக்கடன் தள்ளுபடியை கொடுப்பாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். கூட்டுறவு வங்கிகள் மட்டுமல்ல, நேஷனலைஸ் பேங்க் அனைத்திலுமே நகைக்கடன் தள்ளுபடியை பெறத்துக்கு நாங்கள் தயாராகி கொள்ளலாங்க. ஸோ இப்பந்தே உங்களுடைய கூட்டுறவு வங்கிகள்ல தயாராகிக்கோங்க. ஸோ கூட்டுறவு வங்கிகளுடைய நிதிநிலை, வங்கிகளின் செயல்பாட்டிற்கு இது பாதிப்பா? அடித்தட்டு மக்களுடன் கடன் வாங்கும் வங்கிகளின் மூலதனம் முடங்கும் அபாயம். மாநில பொருளாதாரம் எங்கே போய் நிற்கும் பார்த்தீங்கன்னா, அரசு தொடர்ந்து வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் மூலம் கடன் சுமையை ஏற்றுக்கொண்டால் ஏற்படும் நீண்ட கால நிதி நெருக்கடி. ஸோ உணர்வா பொருளாதாரமா அப்படின்னு பார்க்குறப்ப குடும்பங்களின் டிக்னிட்டி மற்றும் பெண்களின் எமோஷனல் செக்யூரிட்டி ஒரு பக்கம் இருந்தாலும், நிதி ஒழுங்குமுறை மாநிலங்களுடைய கடன் சுமை. தமிழ்நாட்டின் நகைக்கடன் அரசியல் என்பது வெறும் பொருளாதார முடிவல்ல, இது சமூக உணர்வுகளோடு நேரடியாக பின்னி பிணைக்கப்பட்டுள்ளது. ஒரு குடும்பம் பிழைக்க நகை அடகு வைத்திருக்கிறது என்றால் அது தனிப்பட்ட தவறா அல்லது சமூக பொருளாதார தோல்வியா? இதுதான் கேள்வியா இருக்குங்க. ஸோ டிவிகே உடைய அடுத்த நகர்வு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்ப்பு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் தள்ளுபடி குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும். மக்கள் வாழ்க்கை வாழ்க்கை சுமையை குறைக்கும் அரசு என்ற இமேஜை உருவாக்குகிறது. நம்பிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்கும் மக்களின் அரசியல் ரீதியான நம்பிக்கை. இந்த 5 சவரன் தள்ளுபடி திட்டம் வெறும் தேர்தல் வாக்குறுதி மட்டுமில்லாமல் தமிழக அரசியலில் ஒரு புதிய எமோஷனல் வெல்ஃபேர் அத்தியாயத்தை தொடங்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ விரைவில் அந்த நகைக்கடன்களை குறித்த தள்ளுபடி குறித்த ஒரு மாபெரும் அறிவிப்பை தாவேகா தலைவர் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் விரைவில் வெளியிடுவார். இதற்கான அப்டேட்கள் அனைத்துமே போயிட்டு இருக்கு. சில அமைச்சர்களுடன் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் ஆலோசனை செஞ்சுட்டு இருக்காரு. நகை கடன் தள்ளுபடியை எந்த அளவுக்கு கொடுக்கலாம், யாரெல்லாம் இந்த தள்ளுபடி வாங்குறதுக்கு உண்டான உரிய நபர்கள், இவங்களுக்கு மட்டுமே தள்ளுபடி கொடுக்கலாம், செலக்டிவ் பீப்புள்ஸுக்கு இந்த தள்ளுபடியை கொடுக்கலாம், மொத்தமாக எல்லாத்துக்குமே இந்த தள்ளுபடியை கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சில கருத்துக்கள் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி அப்படின்றது எல்லாருக்குமே கிடைக்காது. அதுவும் அந்த அரசு வேலையில் இருக்கிறவங்க, மத்திய அரசு பென்ஷன் வாங்குறவங்க, மத்திய அரசு ஊழியர்கள், மாநில அரசு ஊழியர்களை தவிர மீதி இருக்கிற அனைவருக்குமே நகைக்கடன்கள், அதுவும் கூட்டுறவு வங்கிகளில் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுடைய ரிலேட்டிவ், அவங்களுடைய குடும்பங்களை தவிர மீதி எல்லாத்துக்குமே நகைக்கடன் தரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் போயிட்டு இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்த தகவல்கள் அனைத்துமே நகைக்கடன் தள்ளுபடியை குறித்த ஒரு மிகச்சிறந்த அறிவிப்பாக இருக்கும் அப்படின்றத நம்ம நம்பலாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவும் இதை பற்றி தான் உங்களுக்கு தெளிவாக விளக்குகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.